திருச்சியில் மதிமுக சார்பில் நடைபெறும் அண்ணா விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். அரைகிறார் ரெண்டு கைகளால் அரைந்த வேகத்திலே திகைத்து போன சிங்கம் கடிக்க பார்க்கிறது. அடிக்கிறாள், வெறுமெடுத்து அடிக்கிறாள். அடித்து அடி வாங்க முடியாமல் சிங்கம் திருப்பி ஓடுகிறது. இது தொலைக்காட்சியிலும் பார்த்தேன், பத்திரிகை செய்தியிலும் பார்த்தேன். படுகாயமுற்ற அந்த தாய் மரண வேதனையோடு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டாள், பிழைத்துக் கொண்டாள். இது நடந்த காட்சிதான். சின்ன வயதில் நாடோடி பாட்டை கேட்டு இப்படியெல்லாம் நடக்குமா என்று நினைத்தேன். பாய்ந்து ஓடி வருகிறது, பயந்து ஓடி வருகிறது காட்டு முயல், விரட்டி கொண்டு வருகிறது வேட்டை நாய். ஒரு இடத்திலே அந்த முயல் நிற்கிறது, ஓடவில்லை, திரும்புகிறது. வேட்டை நாய் மீது முயல் பாய்கிறது, வேட்டை நாய் திரும்பி ஓடுகிறது. இப்படி நடக்குமா? இந்த இடத்தை தான் தேர்ந்தெடுத்தான் பஞ்சாலங்குறிச்சி வேந்தன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று இன்றும் அந்த மண்டை பூசுகிறார். இந்த உறையூரில் நாடுகான் படலத்தில் இளங்கோ எழுதுகிறார். முறை சிறை வாரணம் முன்சிமம் முறுக்கிய புரை சிறை மாரணம் புக்கனம் புகுந்த முறம் கொண்ட செவி கொண்ட யானை. முறம் சிறை வாரணம் முன் சிறை முக்கிய புறம் சிறை வாரணம். கோழிக்கு அந்த பேர் இருக்கு, சேவல். இது கூர்மையான அழகால் போய் தாக்குகிறது. கண்ணில் தாக்கி இருக்கும் நினைக்கிறேன். யானை மிரண்டு ஓடுகிறது. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான் சோழன் தலைநகர் ஆக்குவதற்கு உறையூர். காட்டெருமையை ஆட்டுக்கடா விரட்டி அடித்ததை போல, 15 சிங்கங்களை ஒரு வேளம் விரட்டி அடித்ததை போல, கூகர் என்ற மலை சிங்கத்தை ஒரு ஏழை தாய் விரட்டி அடித்ததை போல, வேட்டை நாயை முயல் விரட்டியதை போல, மத யானையே ஒரு சேவல் விரட்டியதை போல, டேவிட் கோலியாத்தை வீழ்த்தியதை போல, ஸ்பார்ட்டா வீரர்கள் சரித்திரம் படைத்ததை போல, உறுதி கொண்ட தோழர்கள் என்னோடு இருப்பதால் நாங்கள் ஜெயிப்போம். களத்திலும் ஜெயிப்போம், லட்சியத்திலும் ஜெயிப்போம், போரிலும் ஜெயிப்போம். இருங்கள், இனிமேல் தான் முக்கியமான கட்டத்துக்கு வருகிறேன். கிளைமாக்ஸ் இனிமேல் தான் இருக்கிறது. நீண்ட நாட்கள் திருச்சியில் மதிமுக சார்பில் நடைபெறும் அண்ணா விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பேசினார். அதன் நேரலையை பார்த்தோம். அப்போது காவிரி பிரச்சினை குறித்து பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தொடர்பான நேரடி காட்சிகளையும் அவர் பேசிய விவரங்களையும் பார்த்தோம். இது குறித்த பல்வேறு விவரங்களை அவர் தொடர்ந்து பேசுவதையும் நேரலையாக பார்க்கலாம். எனக்கு முழு அங்கீகாரத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அரசியலில் இதைவிட அங்கீகாரம் வேண்டாம். உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் நான் வைகோவின் சகோதரன் என்றால் உங்களை தேடி வந்து அரவணைப்பதற்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார். என்னுடைய கவலை, உங்களுக்குரிய அங்கீகாரத்தை நான் தர வேண்டும். எனக்கு தந்து விட்டீர்கள். என்னை ஒரு அரசியல் கட்சியின் தலைவனாக்கி விட்டீர்கள். எவர் என்னை புழுதிவாரி தூற்றினாலும் என்னை தாயை போல என்னை பாசத்தோடு நேசிக்கிறீர்கள். நீங்கள் வெற்றியின் நாதத்தை கேட்டு, தேர்தல் வெற்றியை நாதத்தை கேட்டு, நம் தோழர்கள் பதவிகளுக்கு வருவதை கேட்டு, உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் தாயோடு நீங்கள் குதூகலமாக வீட்டில் கொட்டி மகிழ வேண்டும். என் வாழ்க்கையின் லட்சியம் நீங்கள் மகிழ வேண்டும். அதை காண வேண்டும். காண்பேன். இயற்கை என்னை என் மனதுக்கும் உடலுக்கும் தோளுக்கும் அந்த பலத்தை தருவாள் என்ற நம்பிக்கையோடு பேசு. அடர்ந்த காடு 22ஆம் தேதி பிப்ரவரி 1989 நான் கவலையோடு அமர்ந்திருக்கிறேன். எதிரே நான் நெஞ்சத்தால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரன். நீங்க நாட்டுக்கு போயிடணும், தமிழ்நாட்டுக்கு உடனே திரும்பணும். கால்கட் முதலமைச்சரை பார்த்துட்டான். நீங்கள் இங்க வந்திருப்பதாக உங்க கட்சி பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இனி நீங்க இங்க இருக்கக்கூடாது. நான் போக விரும்பவில்லை. நான் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். என்றைக்காவது எனக்கு நீண்ட ஆயுள் கிடைச்சி சுயசேர்ந்து எழுதுனா எல்லாத்தையும் பதிவு பண்ணுவேன். நான் போக விரும்பவில்லை. நான் இங்கேயே இருப்பேன். நான் தமிழ்நாட்டுக்கு போக விரும்பவில்லை. கட்டாயப்படுத்தினார். போய்த்தான் தீர வேண்டும்.
பலத்த யுத்தம் வரப்போகிறது. 1,00,000 படை எங்களை சுற்றி நிற்கிறது. உங்கள் அக்காலிடம் உங்களை ஒப்படைக்க வேண்டும். அதைத்தான் சொன்னார். அந்த நிலவரையில் 10 அடி உயரத்துக்கு பூமிக்கடியிலே நீண்ட நாள் வெட்டவெளியில் தான் கிடந்தார். அப்பொழுது அமைக்கப்பட்ட நிலவரை கொண்டு எனக்கு கிட்டுவுக்கு வைத்தது. அதற்கு கீழே 15 அடி ஆழத்தில் தம்பியினுடைய நிலவரை. இந்த படியில் நின்று கொண்டு சொன்ன காட்சி இன்னமும் மாறாமல் இருக்கிறது. 2 பக்கமும் 2 நாட்டு கப்பற்படையை போட்டான். இந்த கடல் வழி போக முடியாது. நீங்கள் காட்டு வழியா போன கொஞ்சம் முள்ளு குத்தி கிழிக்கும். நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவோம். போய்த்தான் பெற வேண்டும். சரி என்றேன். கரும்புலிகள் பாசறையை பார்க்க மறுநாள் ஏற்பாடு செய்தார். போய் பார்த்து அங்கு பேசிவிட்டு வந்தேன். பிறகு பிரியாவிட நிகழ்ச்சி, அது யூடியூப்லேயே நீங்க பார்த்துக்கலாம். நான் டயத்தை ரொம்ப எடுக்க விரும்புகிறேன். கலைஞருக்கு ஒரு கடிதம் கொடுங்கன்னு கேட்டேன். சரிண்ணா, நான் எப்படி கலைஞரை விழிக்கணும், உங்க மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி எழுதுங்க. எழுத ஆரம்பித்தார். இரவு 11:30 மணி. வெறும் மர பெஞ்சில் தான் படுத்திருப்பார். கல்யாணம் ஒன்றும் கிடையாது, மெத்தெல்லாம் கிடையாது. வெறும் தரையில படுத்தவர் இப்ப பலகையில படுத்திருக்கார். அந்த பலகையிலே படுத்து நான் தூங்கி விட்டேன். நான் விழிக்கும் போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன இன்னும் எழுதிட்டு இருக்கிறாரு? கலைஞருக்கு லெட்டர் எழுதியிருப்பாரு, இன்னும் எழுதிட்டு இருக்காரு. 2.5 பக்கத்துக்கு எழுதிய கடிதத்தை அவருடைய தனிப்பட்ட நோட்டில் அதை அவரே கையால் எழுதி பதிவு செய்கிறார். அந்த நோட்டில் தான் கிட்டுவை திலீபனை போல் உண்ணாவிரதம் இருந்து உன் உயிரை முடித்துக்கொள் இந்திய சிறையிலே என்று ஒரு கடிதம் எழுதி எனக்கு அனுப்பி நான் கொண்டு போய் கிட்டுவிடம் கொடுத்தேனே, அதை பிரதி எடுத்து வைத்திருக்கிறார். அதை இடம் காட்டினார். கிட்டுவுக்கு நான் எழுதின கடிதத்தை நான் பிரதி எடுத்து தான் உங்களுக்கு அனுப்பினேன். உங்களுக்கு கலைஞருக்கு கொடுக்கிற கடிதம் உங்க கையில, அதை நான் இங்க காப்பி எடுத்துருக்கேன். இரவு 1 மணி ஆயிடுச்சு. தூங்கிட்டோம். காலையில புறப்பட்டோம். என்னால் புறப்பட முடியல. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்க அதெல்லாம் வேண்டாம், அவங்க ரொம்ப கிட்டுவோம் ரொம்ப தைரியம் சொன்னாங்க. நான் ஒன்றுக்கு இல்லை, பலத்த யுத்தம் வருது, திரும்ப உங்களை எப்போ பார்க்க போறேன்னு தெரியல, நான் சாவேன்னு நான் நினச்சி கவலைப்படுறேன். உடனே புறப்பட்டாச்சு. 57 விடுதலை புலிகளும் 7 தளபதிகளையும் எனக்கு பாதுகாப்பாக வைத்தார். பால்ராஜ், பிரிகேடியர் பால்ராஜ், பிரிகேடியர் பானு, ஜார்ஜ், ஜோசப், கடாஃபி, பாம்பு அஜித், எல்லாம் 7 தளபதிகள், 57 பேர் வரிசையா நிப்பாட்டி 30 பேர் முன்னாடி போங்க, 27 பேர் அண்ணனோட போங்க. அண்ணனுக்கு வலது பக்கம் 2 பேர், இடது பக்கம் 2 பேர், முன்னும் பின்னும். சைட்ல இருந்து புல்லட் வந்தாலும் வரலாம். முன்னாடி போறவங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி போய் கிளியர் பண்ண பிறகு அண்ணனை கூட்டிட்டு போங்க. நான் உடனே கேட்டேன், 1,00,000 படை சுத்தி இருக்குங்கிறீங்க, ஒரு 10,000 ராணுவம் சேர்ந்து நாங்க 57 பேர் சண்டை செய்வார்கள் புலிகள் பலமாக. அப்படி சண்டையிலே ஒரு வேளை எல்லோரும் அழிக்கப்படுகிற நிலை வருகிற போது புலிகள் விஷக்குப்பிகளை கடித்து உடனே தங்களை மாய்த்துக் கொள்வார்கள். என்னை கொண்டு போய் எந்த இடத்திலிருந்து வருகிறாய், எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறாய், என்ன செய்கிறார் பிரபாகரன், அங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், என்ன திட்டம் போட்டீர்கள் என்று கேட்டு என்னை சித்திரவதை செய்வானே, என் நகக்கண்ணில் ஊசி ஏற்றுவானே, நான் அந்த துன்பத்துக்கு ஆளாக வேண்டி வருமே. அப்படியெல்லாம் நாங்க விட்டுருவோமான்னு நடப்பதை பேசுவோம். யுத்தத்தில் எதுவும் நடக்கலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள்? என்னென்ன செய்யணுங்கிறீங்க? எனக்கும் ஒரு சயனைடு கேப்சூல் கொடுங்க, எனக்கு ஒரு சயனைடு குப்பி கொடுங்க. ரொம்ப தயங்கினார். இல்ல தம்பி, சொல்றது கொடுங்க. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என் கதியை நினைச்சு பாருங்க. பொட்டம்மானை அழைத்தார். ஒரு நல்ல கயிறு, புது கயிறு எடுத்துட்டு வந்தார். எப்பொழுதும் பிரபாகரன் 2 சயனைடு கேப்சூலை கட்டித்தான் இப்படி தொங்க விட்டுருப்பார். 2 கேப்சூல் இருக்கும் அவருக்கு. எல்லாரும் ஒரு கேப்சூல் கட்டி இருப்பாங்க, ஒரு சயனைடு குப்பி. 2 சயனைடு குப்பியை சேர்த்து கட்டி அதுல தொங்க விட்டிருப்பார். இப்பொழுது வந்த அந்த கயத்தில் தன்னுடைய கழுத்தில் இருந்த அந்த சயனைடு குப்பிகளில் ஒரு குப்பியை கழற்றி இந்த கயத்தில் கட்டி என் கழுத்திலே அவர் அணிவித்தார். இது சத்தியம். என்னோடு இருந்த அத்தனை தளபதிகளுக்கும் தெரியும், உயிரோடு தான் இருக்கிறார்கள். உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், சொர்ணமும் பொட்டம்மானும் கிட்டுவும் சொன்னார்கள், எங்க பொடியன்களுக்கு முக்கியமான கரும்புலிகளுக்கு சில பேருக்கு குப்பியை கட்டி விட்டு இருக்காரு,
அது நாங்க தயாரிச்சு கொடுத்த குப்பி. எங்க தலைவர் தம்பி பிரபாகரன் கழுத்திலே கிடந்த ஒரு குப்பி இன்னொரு கழுத்துக்கு போனதில்லை. அது கழுத்தை அலங்கரித்த ஒரு குப்பி உங்க கழுத்துக்கு வந்திருக்குதா வரலாற்றில். நான் இதை நினைக்கும் போது நான் ரொம்ப ஆழமா போக விரும்பல. இதுக்கு இன்னொரு வரலாற்று சம்பவம் ஞாபகம் சொல்ல எழுதுனா பின்னாடி எழுதிக்கிடுவேன். அவன் மனைவியும் பிள்ளைகளும் போகும்போது 4 பேர் அனுப்பினார். 57 பேர் 7 தளபதிகள் முடிஞ்சது. திருச்சியில் மதிமுக சார்பில் நடைபெறும் அண்ணா விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்த்தோம். இதில் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி ஒழுங்காற்று குழுவையும் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசு காவிரி விவகாரத்தில் தமிழகத்துக்கு துரோகம் இழைத்துவிட்டது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தற்போது அவர் விடுதலை புலிகள் அமைப்பின் உடனான தனது அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்த்தோம்.